My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Engineering Admission first round students choice filling பண்ணிட்டே இருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே இன்னைக்கு காலையில போட்ட வீடியோல பேசின மாதிரி இன்னைக்கு தான் உங்களுக்கு choice filling and choice locking பண்ணுவதற்கான கடைசி நாள். ஸோ வெப்சைட்டில் சர்வரில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் வந்து இன்றைக்கி ஈவினிங் 7 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் பர் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஷெட்யூலில் வந்து 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாய்ஸஸ் போட்டிருப்பீங்க. சாய்ஸ் போட்ட எல்லா மாணவர்களும் மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் உங்களுடைய சாய்ஸஸை லாக் பண்ணிக்கலாம். அதில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படிங்கிறத உறுதி பண்ணதுக்கப்புறம், நீங்கள் கொடுத்துருக்கிற ஆர்டர் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். உங்களுடைய பர்சனல் லாகின் ஐடியெல்லாம் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேஜ் வரும். இதில் ரீஆர்டர் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீஆர்டர் மை சாய்ஸஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து யூ கேன் ப்ளீஸ் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆர்டர் கரெக்டாக இருக்கா, ப்ரியாரிட்டி ஆர்டர், சாய்ஸ் ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டரில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு தடவை டவுன்லோட் மை சாய்ஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அங்கே ஜென்ரேட் ஆகும், பிடிஎஃப் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். ஸோ டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய பிடிஎஃப் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆயிரும். இதை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எதுக்காகனா உங்களுடைய சேஃப்டிக்காக தான் சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா there is a ஆப்ஷன் கால் லாக் மை சாய்ஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு வரும். அந்த நம்பரை, அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் சாய்ஸஸ் வில் பி லாக்ட். ஸோ ஒன்ஸ் அந்த ஓடிபி உங்கள் ஃபோனுக்கு வந்த உடனே நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சாய்ஸ் என்ட்ரு பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அதில் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தலாம். சப்மிட் பண்ண உடனே சக்ஸஸ், கங்க்ராச்சுலேஷன், யுவர் சாய்ஸஸ் ஆர் சேவ்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி லாக்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சாய்ஸஸ் ஆர் ஆல்ரெடி லாக்டு, கான்ட் மாடிஃபை தம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும். திரும்ப ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ரிஃப்ரெஷ் த பேஜ், இல்லைனா லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணி பாருங்கள். கீழே இருக்கிற ஆர்டரில் இந்த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ இட் இஸ் லாக்ட், சாய்ஸஸ் அப்படிங்கிறது லாக். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் திரும்ப இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்லி திரும்ப அந்த பேஜஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ காயின்ட், அதாவது சாய்ஸஸ் ஆர் ஆல்ரெடி லாக்ட், கான்ட் மாடிஃபை மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். கான்ட் மாடிஃபை தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வியூ மை சாய்ஸஸ் இருக்கும், நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ரைட். ஸோ இப்படி தான் நீங்கள் சாய்ஸஸ் லாக் பண்ணணும். சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்குரிய நேரம் அப்படிங்கிறது இன்றைக்கு இரவு 7 மணி அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அஃபிஷியலான நம்மளுடைய கவுன்சிலிங் ஷெட்யூலில் 5 மணி தான் கொடுத்துருந்தாங்க. மத்தியானத்துக்கு மேலேயே இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸஸ் லாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நீங்கள் லாக் பண்ணியிருப்பீங்க. லாக் பண்ண மாணவர்கள் அந்த ப்ரியாரிட்டி ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு, லாக் பண்ண போகிற மாணவர்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் விரும்பின கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.